சாட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று இரவு 10 மணி வரை அவர்கள் போராடியும் எந்த விதமான உதவியும் காவல்துறை முதவோ வருவாய்த்துறை முதவோ கிட்டவில்லை. அது மட்டுமல்ல, காவல்துறை அதிகாரிகள் அங்கு இருக்கக்கூடிய வரக்கூடியவர்களை அடித்து துரத்தினார்கள் என்று ஒரு புகார் இருக்கின்றது. இந்த நிலையில் நேற்று நைட்டு இரவு முழுவதும் அந்த பகுதியிலே தூங்கி இருந்த சகாயம், அதாவது அந்த இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கலைக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இரவு முழுவதும் இருந்த சகாயம் அவர்கள் காலை 10 மணி அளவுதான் காவல்துறை அதிகாரிகள் உதவி கிடைத்திருக்கிறது. அவர்கள் தோண்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் பல்வேறு அங்கு இருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த விவாதத்தை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நம்மிடம் விவாதத்திற்காக லோக் ஜனசக்தி மாநிலத்தில் வித்யாதன் வந்திருக்கிறார்கள். வணக்கம் ஐயா. அதே போல லோக் சத்தா கட்சியை சேர்ந்த சண்முகானந்தம் வந்திருக்கிறார்கள். வணக்கம். சமூக ஆர்வலர் திரு ராமன் வந்திருக்கிறார்கள். வணக்கம். வித்யாதன் சார், இப்ப பாத்தீங்கன்னா இந்த கிரானைட் கொள்ளை, மணற் கொள்ளை போன்ற விஷயங்கள் தமிழகத்திலே ஒரு பூதாகரமாக எடுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையை அதை தடுப்பதற்காக பல்வேறு, அதாவது மதுரை மாவட்ட ஆணையராக இருந்த சகாயம் அவர்கள் கடிதம் எழுதிய பிறகுதான் அது பரபரப்பான சம்பவமாக வந்தது. அதற்கு பிறகு நீதிமன்றம் வரை சென்று அவர் தமிழக அரசு அவர் நியமிக்க முடியாது என்று சொல்ற அளவிலே உயர்நீதிமன்றம் 10,000 ரூபாய் தமிழக அரசுக்கே ஒரு அபராதம் விதித்த அளவிலே கொண்டு போய் அவங்க இந்த சட்ட ஆணையராக நியமித்திருக்கிறார்கள். இதை பற்றி நீங்க என்ன சொல்ல வரீங்க சார்? இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும், இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் இதை 3 விதமாக விவாதிக்கலாம் என்பது என்னுடைய முதல்ல. என்ன பாத்தீங்கன்னா, நேர்மையாக இருக்கும் அதிகாரிகளுக்கு கிடைக்கக்கூடிய தொல்லைகள், அதோட சேர்த்துக்கிட்டீங்கன்னா நேர்மை இல்லாத அதிகாரிகள், ஆட்சி செய்பவர்களுக்கு அடிமைகளாக மக்களை பற்றி கவலைப்படாம இருக்கக்கூடிய அதிகாரிகள், அது ரெண்டுத்தையும் ஒன்னா எடுத்துக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, வியாபாரிகள், பிசினஸ்மேன், கார்பரேட்ஸ், இவங்களெல்லாம் ஒரு கிளாஸ்ல வச்சுக்கிட்டீங்கன்னா இவங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. இது ரெண்டுத்தையும் மூணாவதாக பாத்தீங்கன்னா, இந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள். இந்த கிரனேட்ல பாத்தீங்கன்னா 60,000 கோடி ரூபாய் என்று சொல்கிறார்கள். அதுக்கு மேல கூட இருக்கலாம், கம்மியா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அவ்வளவு சம்பாதிச்சிருக்கக்கூடியவர்கள் நரபலிக்கு போறாங்க. இது எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கைகள். இது என்னன்னா, இது கோழி பலி கொடுக்கறதுல இருந்து ஆடு பலி கொடுக்கறதுல இன்னைக்கு மனிதன் பலி இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அது சாதாரணமாக படிக்காதவர்கள் செய்த வேலை அல்ல. இது ஒரு இவ்வளவு பெரிய வியாபாரம் செய்தவர்கள், வெளிநாட்டோடு வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள், படித்தவர்கள் செய்திருக்கக்கூடிய இது ஒரு சமுதாய நோக்கிலேயே இதை பார்க்க வேண்டியிருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. முதல்ல நேர்மையான அதிகாரிகளுக்கு கிடைக்கக்கூடிய, நீங்க அன்னைக்கு கேம்காரர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த அதிகாரியை பொறுத்த வரைக்கும் நான் படிச்சது என்னன்னா, 48 மணி நேரத்தில் 2 டிரான்ஸ்பர் வாங்கியிருக்காரு. ரெக்கார்ட் பிரேக் இந்தியாவிலேயே யாருன்னா ஒரு அதிகாரிகளுக்கு கிடைச்சிருக்குமா? இவருடைய நேர்மையை பற்றி அன்னைக்கு எலெக்ஷன்ல நடந்த போதும் சரி, பெப்சிக்கும் மூடுற பொழுதும் சரி, அது மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா நேர்மையான அதிகாரி என்று பெயர் எடுத்தவர். அண்ட் சமுதாயத்தின் மேல ரொம்ப அக்கறை கொண்டவர். அவர் நிறைய இடங்கள்ல சமூக நீதி பற்றியும் பேசியதையும் நானும் கேட்டிருக்கேன், மற்றவர்கள் சொல்லியும். இந்த மாதிரியான அதிகாரிகள் நம்ம நாட்டுக்கு முக்கியமாக தேவை. இந்த அதிகாரிகளை இந்த மாதிரி அதிகாரிகள் ஆட்சி செய்பவர்களுக்கு தேவையில்லை என்ற நோக்கில் தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது நடந்திருக்குதா இல்லையா என்பது அந்த போரன்சிக் எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் தெரியும். ஆனா அந்த நரபலி என்பது கேட்கும் போதே ஒரு நாரசமான வார்த்தைகளாக இருக்கிறது. இது எதுல இருந்து ஆரம்பிச்சு எங்க போய் முடிஞ்சிருக்குதுனாக்கா, ஒரு கோழியை பலி கொடுப்பதோ ஆட்டை பலி கொடுப்பதோ, இப்போ இன்னைக்கு இறைச்சிகளை விற்கக்கூடாது என்று தடை போடுகின்ற அரசுகள் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை ஒழிக்க ஒரு முயற்சி எடுக்கல என்றுதான் என்னுடைய. பல்வேறு முயற்சிகள் செய்திருக்கிறார்கள். ஆனால் அதுக்காக நரபலி சட்டப்பூர்வம் ஆக்கப்படவில்லை. ஆனா பல்வேறு முயற்சி எடுத்தாலும் கூட அதை யூஸ் பண்ணிச்சு என்று சொல்கிறேன் என்றால், கோழியை பலி கொடுக்கறாங்க, ஆட்டை பலி கொடுக்கறாங்க, அந்த லைன்ல தான் இந்த நரபலியும் வருது. ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இவர் சாதாரணமாக ஒரு புத்தி சுவாதீனம் உள்ளவர்களை போய் நரபலி தரவில்லை. ஒரு மனநோயாளிகளை கொண்டு போய் தான் பலி கொடுத்து. அது மட்டும் இல்ல, 2 குழந்தைகள் மண்டோடும் கிடைத்திருக்குது என்று செய்தி வந்திருக்கின்றது. அதாவது அந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை, அவங்க தரல. அதாவது இதை பற்றி தெரியாதவர்கள், இதை பற்றி அறிந்து கொள்ளாதவர்கள் அவர்கள் அழைத்து சென்று இவர் நரபலி கொடுத்திருக்கிறார்கள். ஆனந்தம், நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று பல்வேறு அமைப்பினர், உங்கள் அமைப்பு பல்வேறு அமைப்பினரும் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிலையில சகாயத்தை இந்த பொறுப்பில் கொண்டு வருவதற்கு ஒரு மிகப்பெரிய வேலைப்பாடு செய்ய வேண்டும். டிராபிக் ராமசாமி போன்றவர்களாம் நீதிமன்றத்திற்கு சென்று வழக்காடி
போராடிய பிறகு அப்பொழுதும் கூட தமிழக அரசு வந்து நாங்கள் நியமிக்க மாட்டோம் என்று சொல்லி பல்வேறு பிரச்சனைகளை தமிழக அரசு செய்தது. அதுக்கு பிறகு வந்து நீதிமன்றம் 10,000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தமிழக அரசு வந்தது. அதற்கு பிறகுதான் அவர்கள் அறிவிக்கப்பட்டார்கள். அதனால இந்த நேர்மையான அதிகாரிகளை இது போன்ற பணியில் நியமிப்பதற்கு அரசு ஏன் அச்சப்படுன்னு நினைக்கிறீங்க? ஒரே காரணம் வந்து அவங்க மாட்டிக்கிறோம் அப்படிதான். இன்னைக்கு சகாயம் வந்து செப்டம்பர் 11, 2014 கரெக்டா இன்னும் இதுல இருந்து பார்த்தா 1 வருஷம் 2 நாளைக்கு முன்னாடி வந்து உயர்நீதிமன்ற ஆணையப்படி வந்து நியமிக்கப்படுறாரு. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, அவர் நியமிக்க வரணும் இவங்க பயந்துக்கிறாங்க. உடனடியா வந்து அவரை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம யோசிக்கிறாங்க. அவர் வந்து மதுரையில வந்து இறங்கி தங்குறதுக்கான வசதிகள் பாக்குறாரு. அவருக்கு எந்த துறையும் உதவி செய்ய, அதாவது தமிழக அரசு அவருக்கான ஏற்பாடு கொடுக்கணும். ஒரு IAS ஆபீசர் ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஊழல் கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்காரு, சம்பந்தமான புலனாய்வு வந்திருக்கிறார் அப்படிங்கும்போது அதுக்கான முழுமையான ஒத்துழைப்பு வந்து அந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அரசு அதிகாரிகள் கொடுக்கல அப்படிங்கறது தான் வந்து அவர் முதல்ல வருத்தப்பட்ட விஷயமா இருந்துச்சு. முதல்ல அது ஒரு விஷயம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த விசாரணை நடக்கும் போது அதுக்கு போடப்பட்ட முட்டுக்கட்டைகள், அதாவது காவல்துறை ஒத்துழைப்பு, பல்வேறு கொலை மிரட்டல்கள் வந்திருக்கு. கண்டிப்பா அது தனியா, அது எப்படி சொல்றது, அதெல்லாம் பிளாக்மெயில் எப்படி இருக்கிறது வந்து யார் பண்றாங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஆனா பிளாக்மெயில் வருதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து பாதுகாப்பு அவருக்கு பலப்படுத்திக்கிட்டு நாளாக அவருக்கு வந்து பாதுகாப்பை பலப்படுத்திக்கிட்டே போயிருக்காங்க. சோ செப்டம்பர் 11, 2014 ஆரம்பிச்சு இன்னைக்கு செப்டம்பர் 13, 2015 வரைக்கும் அவருக்கு வந்து பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்குது. ஆனா அப்படியே இன்னொரு பக்கம் வந்து அரசு சார்பில் அவருக்கு வழங்கப்பட வேண்டிய ஒத்துழைப்புகள் மிக மிக குறைவாக இருந்திருக்குது. உதாரணத்துக்கு நேத்து காலையில 10 மணிக்கு அவர் வந்து இந்த விஷயத்தை எடுத்துட்டு போறாரு. அவருக்கு வந்து நேற்று சாயந்தரம் 6 மணி வரைக்கும் எந்த ஒத்துழைப்பும் கொடுக்கல. அதாவது 5 மணிக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது, போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு வந்து அனுமதி கிடையாது, இதுக்கான எக்யூப்மெண்ட் கிடையாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட சாக்கு போக்கெல்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு காலையில வந்து காவல்துறை கண்காணிப்பாளர் அதே தான் சொல்லியிருக்காரு. சோ அப்ப வந்து நைட்டு கிட்டத்தட்ட 10 மணி வரைக்கும் வந்து யாரும் இல்லாத இடத்துல இருட்டர் எல்லாம் அவரோட குழுவுல ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. இருட்டுல அமாவாசை இருட்டுல அமாவாசை இருட்டுல தங்குறாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு சமூக சட்ட பஞ்சாயத்துக்கு மற்றும் சுத்தி இருக்கிற பல்வேறு சமூக அமைப்பினர் வந்து அவர் கூட உட்கார்ந்துட்டு இன்னைக்கு அவர் கூட அவருக்கு காவல், ஆக்சுவலா அதாவது எவிடன்ஸுக்கு காவல் வந்து சகாயம் இருந்தாருன்னா அவருக்கு காவல் வந்து பல்வேறு அமைப்பினர் வந்து உட்கார்ந்து அவருக்கு பல்வேறு உதவிகள் செஞ்சு கொடுத்தாங்க. சொல்ல போனா வந்து ஜெனரேட்டர் வச்சு, அதாவது அந்த இடத்துல வெளிச்சம் கொண்டு வரதுக்கு வந்து ஜெனரேட்டர் எடுத்து வந்தவங்க வந்து ஜெனரேட்டர் வந்து கனெக்ஷன் கொடுக்க கூடாது அப்படிங்கிற தடுக்கிற அளவுல வந்து ரொம்ப தீவிரமா அரசாங்கம் வந்து இதுக்கு செயல்பட்டு இருக்கிறது. இதுக்கு பின்னணியில் இருக்கிற ஒரே ஒரு காரணம் வந்து இது வந்து 2 கட்சி சம்பந்தப்பட்டது. கண்டிப்பா வந்து இது திமுக கட்சி சம்பந்தப்பட்ட முதல்ல ஆரம்பிக்கும் போது வந்து அழகிரிக்கு எதிராக கொண்டு போற மாதிரி தெரிஞ்சாலும் இது வந்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுக்கு அதிகமான வந்து பணத்தேவையை பூர்த்தி செய்கிற ஒரு இடமா வந்து இந்த கிரானைட் ஊழல் அதோட முதலாளிகள் இருந்திருக்கிறாங்க. அப்படிங்கறதுனால இது யார் வந்தாலும் வந்து இவங்களை காட்டி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கறது ரொம்ப உஷாரா வந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா வந்து 2011 தேர்தலில் வந்து நாங்க வந்து மதுரையில வந்து சொல்றாங்க வந்து கிரானைட் ஊழலை வந்து தடுப்போம். அப்பவுமே வந்து பேச்சு அடிபடுது. உமாசங்கர் IAS இருக்கும்போது வந்து அப்ப பேச்சு அடிபடுது. ஒரு IAS ஆபீசருக்கு வந்து டைரக்டா கனிம வள ஊழல் சம்பந்தமா விசாரிக்கிறதுக்கோ இல்ல தலையிடுறதுக்கோ அதிகாரம் இல்லாம இருந்துச்சு. 2011 தேர்தல் அப்போ வந்து நியமிக்கப்பட்ட சகாயம் IAS தொடர்ந்து அதை பத்தி ஆதாரங்களை எடுத்து கொண்டு போய் வந்து தமிழக அரசு செய்யும் போது தமிழக அரசு அப்படியே மூடி 4வது நாள், அதாவது அந்த அறிக்கை கொடுத்த 4வது நாள் அவரை டிரான்ஸ்பர் பண்றாங்க. இதுதான் வந்து தமிழக அரசு நேர்மையான அதிகாரிகளுக்கும் நேர்மையானவர்களுக்கும் கொடுக்கிற பரிசா நம்ம பார்க்கணும். இப்ப திரு ராமன், நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ஆண்டு காலமாக இது நடந்துகிட்டு இருக்குது. அவருக்கு வந்து பல கொலை மிரட்டல்கள், அவர் வந்து காவல்துறை ஒத்துழையாமை, அவருக்கு வந்து ஒத்துழைக்காமல் செயல்படுவது, ஒரு டைபிஸ்ட் கூட தராம வந்து மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் அறையில ரகசியமான ஒட்டு கேட்பு மிஷின்களை வைத்தது, தொலைபேசியில ஒட்டு கேட்டது, அதெல்லாம் அவருக்கு அறையில வந்து CCTV மூலமா என்ன செயல்படுறாருன்னு பாக்குறது, யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் தர வராங்க அதை நோட் பண்றது, இது மாதிரி போன்ற விஷயங்கள் வந்து தமிழக அரசு வந்து துரிதமாக செயல்பட்டு இருந்தாங்க. அதாவது அவர் அந்த கேஸ் எடுத்துட்டு போகும்போது அவர் கூட ஹெல்ப் பண்ணல யாருமே. ஆனா இவர் எதிர்த்து இவர் என்ன செய்யறார், இவர் எதிர்த்து நம்ம அடுத்த நடவடிக்கை எடுப்பார் என்பதை கூர்ந்து கவனிப்பதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தமிழக அரசு வந்து இது போன்ற விஷயங்கள் ஈடுபடுவதால் வந்து ஊழலை ஒழிப்பதற்கு இவர்கள் வந்து தயாராக இல்லை என்று ஒரு மிகப்பெரிய ஒரு காட்சியம் கண்முன் தெரிந்தாலும் கூட, ஆனால் அதற்கு உடந்தையாக பல்வேறு கட்சிகள், அதாவது அவர்கள் கூட இருந்த ஆளும் கட்சி, ஆண்ட கட்சி எல்லாம் கூட இருக்கின்றது. இது வந்து எப்படி வந்து நீங்க பாக்குறீங்க, அதாவது இது வந்து ஊழலை வந்து எப்படி ஒழிக்க முடியும், இவர்கள் வந்து இவ்வளவு சப்போர்ட் செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா எப்படி ஊழல் ஒழிக்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கல்கட்டா கார்பரேஷன்ல 200 கோடி ரூபாய் அவரோட சின்ன, அதாவது ஒரு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு வீடு கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவரோட பிளாட், அதுல 200 கோடி ரூபாய் வச்சிருக்காரு.
கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகள்ல அவ்வளவு பெரிய அமௌண்ட் அவர் சம்பாதிச்சிருக்காரு. இப்ப கல்கட்டால ஏற்பட்ட எல்லா பிளான் சாங்ஷனுக்கும் அவர் வந்து ஒரு கான்டியூட் பிரிட்ஜா இருந்திருக்காரு. சோ ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இந்த மாதிரி ஒரு ஊழல் செய்ய முடியும்னா நீங்க யோசிச்சு பாருங்க. தமிழ்நாடு டாமின் டிபார்ட்மெண்ட்ல டாப் டு பாட்டம் கரப்ஷன். சோ முதல்ல அரசியல்வாதியை தாண்டி அபிஷியல்ஸ் வந்து நேர்மையாக, சகாயம் போன்ற ஐஏஎஸ் அதிகாரிகளை போன்று நேர்மையாக இருந்தால் நிச்சயமாக ஊழல் நடக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. மாரல் இம்மாரலிட்டி தான் கூடிக்கினே வருது. பணம் தான் பெருசுன்னு நினைக்கிறாங்க, ஆடம்பரம் தான் பெருசுன்னு நினைக்கிறாங்க. சோ முதல்ல இந்த அரசாங்க அதிகாரிகளை நாம் திருத்த வேண்டும். அவங்களுக்கு வந்து நல்ல பயிற்சி அளிக்க வேண்டும். முதலாவது மக்கள் தான் பெருசு, நீங்க சேவை தான் பெருசுன்னு சொல்லி இருக்கணும். அவங்க வந்து ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு லஞ்சம் எப்படி வாங்குறது அப்படிங்கிற மாதிரி தான் ரூல்ஸே ஃபார்ம் பண்ணுவாங்க. முதல்ல லஞ்சம் வாங்கி கொடுக்கறதுக்கு சொல்லி தரதே இந்த அபிஷியல்ஸ். அரசியல்வாதி அதுக்கப்புறம் தான் வர்றாங்க. முதல்ல இந்த அபிஷியல்ஸ். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அதோட சேர்மன் குஜராத்ல இருந்து ஒருத்தர் இருந்திருக்காரு. பாத்தீங்கன்னா அவர் மெத்தையில அவர் வந்து பண மெத்தையில தான் படுத்திருக்காரு. அவர் ஒரு 250 கோடி அவர் வீட்லயும் எடுத்திருக்காங்க. சோ முதல்ல அபிஷியல்ஸ் மாற வேண்டும் தான் என்னோட தாழ்மையான கருத்து. சகாயம் போன்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் இன்னும் நிறைய பேர் வந்தாதான் முதல்ல லஞ்சத்தை ஒழிக்க முடியும். அதுக்கெல்லாம் மேல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 15,575 ரூபா தான் ஒரு கியூபிக் மீட்டருக்கு இதுவா நீங்க வந்து கட்டணும் ராயல்டி. பட் என்ன பாத்தீங்கன்னா அவங்க 76,000 CFT தான் பணம் கட்டியிருக்காங்க. பட் whereas they have exported more than 4 lakh CFT 2-3 வருஷத்துலயே அவ்வளவு பண்ணிருக்காங்க. நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்கு. ஸ்பெக்ட்ரம் ஊழலும் நீங்க பாத்தீங்கன்னா 1,650 கோடி ரூபாய் தான் கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கு காங்கிரஸ் டயத்துல. மிச்ச பணம் எல்லாம் ராஜாவுக்கு தான் போயிருக்கு. அதுக்கு மேல வைக்கிறாங்க. அதே போலதான் இது 15,575 ரூபாய் தான் ராயல்டி. அதுக்கு மேல இவ்வளவு கியூபிக் மீட்டர் நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா இவ்வளவு ரூபா கொடுத்தணும். அப்புறம் எடுக்கக்கூடிய அதிகப்படியான கியூபிக் மீட்டர் கிரானைட்டுக்கு இவ்வளவு ரூபாய் எங்களுக்கு கொடுத்துடணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒருத்தர் ஒரு பெரிய நகரம் பேர் சொல்ல விரும்பல, அந்த நகரத்துல ஒரு பெரிய வியாபாரி அவர் சொன்னாரு, ஆட்சியாளர்கள் இருந்து அதாவது ஆட்சி தொடங்குற ஃபர்ஸ்ட் மந்தே வந்துடுறாங்க. வந்து அந்த வியாபாரிட்ட 3 கோடி ரூபாய் வாங்கிட்டு போயிடுறாங்க. நீ சேல்ஸ் டாக்ஸ் என்ன வேணா கட்டிக்கோ, மத்த டாக்ஸ் எல்லாம் என்ன வேணா கட்டிக்க, முதல்ல எங்களுக்கு 3 கோடி கொடுத்துன்னு அதாவது அரசாங்கம் அந்த ஆளும் கட்சியினோட உறுப்பினர்கள் வாங்கிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு டாக்ஸே கட்டாதேன்னு சொல்லி யார் சொல்றா, ஆளுங்கட்சிக்காரங்க சொல்லி பணத்தை வாங்கிட்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துறாங்க. அவங்களுக்கு வேண்டிய பங்கை வாங்கிட்டு போயிடுறாங்க. சோ இதெல்லாம் முதல்ல பணத்தாசை குறைந்தாதான் இதெல்லாம் வந்து நம்ம சரி செய்ய முடியும். இப்போ வித்யாதரன் சார் சொன்ன மாதிரி அரசியல்வாதிகள் வந்து அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியல. எங்க லஞ்சம் வாங்குவது எல்லாம் தெரியும். லஞ்சம் வாங்கலாம் என்பது மட்டும் தெரியும். ஆனால் எங்கு வாங்க லூப் ஹோல்ஸ் அவங்களுக்கு தெரியல எந்த இடத்துல. ஆனா அரசு அதிகாரிகள் தான் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஏன்னா வந்து இந்த அமைச்சர் போனா அடுத்த அமைச்சர் இவர் இருப்பாரு, அதுக்கு அடுத்த அமைச்சர் இருப்பாரு. ஆனா இவர் வந்து இந்த பிஎன்றவர் வந்து அந்த கூட செயலாளர்களோ இல்ல அவர் கூட அமைச்சர்களின் உதவியாளர்களோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க அமைச்சராக வந்தோன்னா சார் இவங்க வந்து இப்படி பண்ணலாம், நீங்க இப்படி பண்ணலாம், ஒரு மெடிக்கல் சீட் இவ்வளவு வாங்கலாம் சார், இதுக்கு இவ்வளவு வாங்கலாம் சார், இந்த கிரானைட் இவ்வளவு வாங்கலாம் சார், சொல்லி தருவது இவர்கள் அதிகாரிகள் தான். இதுல வந்து 100 லட்சத்திலே ஒரு அதிகாரி தான் தூய்மையான அதிகாரியாக சகாயம் போன்றதை நாம் பார்க்க முடியுது தவிர அனைவருமே இந்த பார்வையில் நாம் பார்க்க முடிவதில்லை. ஏன்னா அனைவருமே இது போன்ற காலகட்டத்தில் வருவது கிடையாது. அவர்கள் அனைவரும் வந்து இலக்கு பணம், அதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, பணத்தை மட்டும் இல்ல, அவங்க பதவியையும் பாக்குறாங்க. இதுல ஒண்ணு எனக்கு என்ன புரியலன்னாக்கா, அரசியல்வாதிகள் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் மக்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. இதுல வந்து ஒரு வாட்டி ஐஏஎஸ் ஆபீசர் ஆயிட்டாலும் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் 60-62 வயசு வரைக்கும் அவர் ஐஏஎஸ் ஆபீசர் தான். 60 வயதுக்கு அப்புறமா வேற எதனா பதவிகளும் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஒரு 65 வயசு வரைக்கும் இவருக்கு கூட ஒரு பதவி டிரான்ஸ்பர் கொடுத்தாங்க. 8 பேர் ஸ்டாஃப் இருக்கக்கூடிய இடத்துல இவருக்கு டிரான்ஸ்பர் கொடுத்திருக்காங்க. பட் அங்கேயும் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் தான். ஐஏஎஸ் ஆபீசர் கொடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் நீங்க கொடுத்தாகணும். அதே மாதிரி ஐபிஎஸ் ஆபீசரும் எப்போ அவர் சர்வீஸ் முடிகிற வரைக்கும் ஐபிஎஸ் ஆபீசர் தான். ஆனா இந்த மன தைரியம், உண்மையாக வாழணும், நம்ம கொடுக்கிற சம்பளம் நம்ம தான், அதை தவிர வேற எதுவும் வேண்டான்ற இதோட கொள்கையோட வாழ்கிறவர்கள் சகாயம் மாதிரி, கேம்கா மாதிரி இன்னும் சில அதிகாரிகள் இருக்கிறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா,
இந்தியா பூராவும் இந்த கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இன்றைக்கு நான் ஒரே ஒரு இது சொல்றேன், கனிம வளங்களை கொள்ளையடிப்பதை மட்டும் நிறுத்திட்டாங்கன்னா இன்றைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மாநாடெல்லாம் நடத்தவே வேண்டிய அவசியம் இல்லைங்க. நார்த்ல பாத்தீங்கன்னா கோல் மாஃபியா, சாண்ட் மாஃபியா, ஸ்டீல் மாஃபியா, இங்க இருக்கக்கூடிய இந்த தாது மணல் மாஃபியா, இந்த மாதிரியான கிரானைட் மாஃபியா, இது இங்க இதெல்லாம் ஒரு டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க்குங்க. இந்த கிரானைட் கொள்ளைன்றது ஒரு டிப். நீங்க அப்போ ஒரிஜினலா கோல் மாஃபியா நார்த் இந்தியால இருக்கக்கூடிய கோல் யாராலையும்